إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا கண்ணியம் நிறைந்த எல்லாம் நன்மைகளை விரைந்து செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளை நாம் கலந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நன்மைகளை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய சில காரியங்கள் இருக்கின்றன. பொருளாதாரத்தை ஒரு மனிதன் தேடுகின்ற பொழுது நன்மையின் பக்கம் கவனம் செலுத்த முற்படுவதில்லை. இறைவனை மறந்த நிலையில், அவன்களை அலட்சியப்படுத்திய நிலையில் பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்கின்றான். பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய விஷயத்தில் நன்மைகளை திறந்தவனாக இருக்கின்றான், நன்மைகளை செய்யாதவனாக இருக்கின்றான். இறைவனை மறந்த நிலையில் பொருளாதாரத்தை தேடக்கூடியவனாக இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனால் பொருளாதாரத்தை தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பொருளாதாரத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அதை ஒரு அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. திமாத்தனத்திலே நாம் எல்லாம் தொழுகி வருகின்றோம். தொழுதுவிட்டு நீங்கள் விரைந்து செல்லுங்கள். தொழுகை முடிக்கப்பட்டு விட்டால் பொருளாதாரத்தை தேடுவதற்காக விரைந்து சென்று அல்லாஹ்வை அருளை தேடுவதற்கு என்று அல்லாஹ் இந்த பொருளாதாரத்தை குறித்து சொல்லும்போது அல்லாஹ் அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இது மிகப்பெரிய ஒரு அருள். பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உம்மு சுலைம் அவர்கள் வருகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ஒரு பேரிச்சம்பழத்தையும் நெய்யும் கொடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடத்தில் எனக்கு சின்ன ஒரு விருப்பம் இருக்கின்றது. என்ன விருப்பம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். ஒன்று இல்லை, அதாவது உங்களுடைய ஊழியராக இருக்கக்கூடிய அரசை பற்றி தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கின்றது. அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னோடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசு வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். இம்மையிலும் வறுமையிலும் என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்க வேண்டுமோ அத்தனையும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று உம்மு சுலைம் சொல்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம வர்ஸுக்ஹு மாலன் வ வலதன் பாரிக் லஹு ஃபீஹி. இறைவா, அவருக்கு குழந்தை செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் கொடுப்பாயாக. பாரிக் லஹு ஃபீஹி, அதில் அவருக்கு பரக்கத் செய்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்திற்காக வேண்டி அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தனக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தை வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள்.
اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى. ஏவா நல்வழியும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும், அதாவது பொருளாதாரத்தை தன்னிறையும் எனக்கு கொடுப்பாயாக. இப்படி 4 விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள். ஒன்று, தன்னறிவு உள்ள பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். என்று சொன்னால் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான ஒன்று. சில கடமைகள் இருக்கின்றது. அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த கடமையை செய்து இறைவனிடத்திலே அந்த நன்மைகளை பெற முடியும். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் ஒரு கடமை ஜகாத். பொருளாதாரம் இருந்தால்தான் கொடுக்க முடியும், அந்த நன்மைகளை பெற முடியும். ஜகாத்தில் கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதேபோல இஸ்லாத்தின் பெரும் கடமையாக இருக்கக்கூடிய 50 கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ் என்ற கடமை. இது பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த கடமைகளை செய்து அதற்குண்டான நன்மைகளை பெற முடியும். ஹஜ்ஜிக்கு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் மகர் கொடுக்க வேண்டும் பெண்ணுக்கு. அதே போன்று உறவினர்களுக்கும் பெற்றோர்களை நீங்கள் கவனித்துக் கொள்வது என்பது அவர்களுக்கு கடமையாக இருக்கின்றது. அதற்கு பொருளாதாரம் தேவைப்படும். பொருளாதாரம் இருந்தால்தான் பெற்றோர்களை கவனிக்க முடியும். பொருளாதாரம் இருந்தால்தான் உறவினர்களை கவனிக்க முடியும். அதே போல இது போன்ற ஏராளமான நன்மைகளை செய்வதாக இருந்தால் பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகின்றது. அதே போல ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒரு மனிதன் குர்பானி கொடுப்பதாக இருந்தால் பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. நோன்பு பெருநாள் சித்ரா இருக்கின்றது, அதற்கு மனிதன் பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அதே போல ஒரு மனிதன் நோன்பு வைக்கின்றான், நோன்பை முறித்து விடுகின்றான், அதுக்கு ஒரு அடிமை விடுதலை செய்ய வேண்டும் பரிகாரமாக. அது இல்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். அதேபோல் ஒரு மனிதன் சத்தியம் செய்கின்றான், சத்தியம் செய்கின்றான், அந்த சத்தியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. நேர்ச்சை செய்கின்றான், அந்த நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் 10 ஏழைகளுக்கும் உணவளிக்க வேண்டும், அடிமை விடுதலை செய்ய வேண்டும். இந்த நாடுகளுக்கு அடிமை எல்லாம் கிடையாது. 10 ஏழைகளுக்கும் உணவளிக்க வேண்டும், அதற்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இப்படி எண்ணற்ற நன்மைகளை செய்வதற்கு பொருளாதாரம் இருந்தால்தான் அதை செய்து அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற முடியும் என்ற ஒரு சூழல் இருக்கின்றது. அவன் பொருளாதாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வேண்டி இருக்கின்றார்கள். இறைவா, என் பொருளாதாரத்தை கொடு. அல்லாஹ் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் ஆஃபாஃப வல் கனா. இறைவா, நேர்வழியும் இறையச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் பொருளாதார தன்னிறைவையும் எனக்கு தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பிரார்த்தித்து இருக்கின்றார்கள். பொருளாதாரம் ஒரு மனிதன் தேடலாம். எதற்காக வேண்டி? அதன் வழியாக நான் நன்மைகளை செய்ய வேண்டும், அதன் வழியாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரத்தை பெற்றவர்கள் அதை செலவு செய்வதற்கு முன்வர மாற்றுகிறார்கள். ஏதோ பொருளாதாரம் நமக்கு குறைந்து விடுமோ என்று ஒரு அச்சம். ஷைத்தான் யஅதுக்கும் ஃபக்ரா. ஷைத்தான் இருக்கின்றான், வறுமையை கொண்டு நமக்கு பயமுறுத்துவான். நம்மளுக்கு அல்லாஹ் சொல்றாங்க, ஏராளமான செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டும். நாம வைத்துக் கொண்டு அழகு பார்ப்பதற்கு அல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் சொன்னால் பிற மக்களுக்கு அதை கொடுத்து அதன் வழியாக மறுமையில் நன்மைகளை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நிறைந்து நாம் என்ன செய்யணும்? பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் இதை குறித்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அஸபுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி சுபுலத்தின் மியத்து ஹப்பா வல்லாஹு யுதாஇஃபு லிமன் யஷா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்குகின்றான் என்று சொன்னால் அது உங்களுக்கு குறையாது.
அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றான். நீங்கள் ஒரே ஒரு தானியத்தை போடுகின்றீர்கள், அது 7 கதிராக விளைகின்றது. ஒவ்வொரு கதிரும் 100 தானியங்கள் இருக்கின்றது. ஒரு ரூபாய் கொடுத்தோம் என்று சொன்னால் 200 ரூபாய் என்றால் கொடுப்பான். அல்லாஹ் நாடினால் இதை விட பன்மடங்காக உங்களுக்கு பெருக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அடுத்த அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதாவது நீங்கள் பொருளாதாரத்தை நாம் செலவு செய்யாமல் நமக்குள்ளே வைத்திருக்கின்ற நல்லது என்று நீங்கள் வழங்கி விடாதீர்கள். நீங்கள் தாராளமாக அல்லாஹ்விடத்தில் வழங்குங்கள். நீங்கள் கஞ்சத்தனம் செய்யாதீர்கள். இப்படி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் என்று சொன்னால் அதை கொண்டு மறுமை வாழ்க்கையை தேர்வு செய்யுங்கள். இப்படி ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயத்திலே சில மனிதர்கள் அல்லாஹ்வை மறந்து இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை பெற்றவர்கள், வசதி உள்ளவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் ரொம்ப தாமதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், ரொம்ப யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம கொடுத்தால் குறைத்து விடுவோம், குறைவே கூடாது. அதான் ஒரு முதல் வார்த்தை தருகிறார், உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி நாம் தருவோம் என்று சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏராளமான செய்திகளை பார்க்கின்றோம். அந்த நபி தோழர்கள் ஒரு வசனம் அருளப்பட்டு விட்டால், பொருளாதாரம் சம்பந்தமாக அருளப்பட்டு விட்டால் அவர்கள் யோசிக்க மாட்டார்கள். திருமறை குர்ஆனை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு பிரியமானதை பிறருக்கு கொடுக்காதவரை நீங்கள் அந்த நன்மைகளை அடைய முடியாது. இந்த வசனம் இறங்கிய உடனே அபூதல்லா அவர்கள் தங்களுக்கு பிரியமான ஒரு தோட்டம் மஸ்ஜித் நபவிக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியது. அந்த தோட்டத்தை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்கள் நேரத்தில் ஓய்வு எடுப்பதற்காக வருவார்கள், காத்து வாங்குவதற்காக வருவார்கள். அங்குள்ள சுவையான தண்ணீரை குடிப்பார்கள், அந்த தோட்டத்தில் இருப்பார்கள். இந்த வசனம் இறங்கிய உடனே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் இப்படி ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான், உங்களுக்கு பிரியமான ஒன்றை நீங்கள் பிறருக்கு கொடுக்காதவரை நன்மைகளை அடைய முடியாது என்று சொல்கிறானே, என்னுடைய தோட்டத்தை நான் தர்மமாக கொடுக்கின்றேன், நீங்க வச்சுக்கீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இது வருமானம் வரக்கூடிய ஒரு தோட்டமாச்சு, உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டமாச்சு, ஏன் நீங்க கொடுக்குங்க? இல்ல நான் இருக்கணும் முடிவு பண்ணிட்டேன், நான் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த தோட்டம் தான், சொத்துக்களிலே அதிகமாக நேசிக்கக்கூடியது இந்த தோட்டத்தை தான் நான் நேசிக்கிறேன், பைரவா என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டம், இதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லை உங்களுடைய உறவினர்களுக்கு, ரத்த பந்தங்களுக்கு நீங்கள் கொடுங்கள், அதை நீங்கள் பங்கிட்டு கொடுக்கிறாரே. சரி அல்லாஹ்வின் தூதர், நீங்கள் சொன்னதா நான் பங்கிட்டு கொடுக்கிறேன். அவ்வளவு பெரிய தோட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் தான் வருகின்றது, யோசிக்கவில்லை. மனிதன் யோசிக்க ஆரம்பித்தால் அவன் கொடுக்கவே முடியாது. நம்ம ஒரு ஆளை பார்க்கிறோம், ரொம்ப வறுமையில் இருக்காரு, கஷ்டத்தில் இருக்காரு, நம்ம மனசு சொல்லுது இவங்க ஏதாவது உதவி செய்யணும், சொன்ன நினைச்ச மாதத்துக்கு எடுத்து கொடுத்துடணும். கொஞ்சம் யோசனைனா சைத்தான் நமக்கு எடுத்துருவான், ஏதாவது உள்ளத்தை போட்டு கலகத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்காதவங்க ஆக்கி விடுவான். யோசிக்கவே கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எத்தனையோ நபி தோழர்கள் பொருளாதாரத்தை அப்படிதான் வாரி இறைத்தார்கள். மக்காவிலிருந்து ஒரு கூட்டம் ஹிஜ்ரத் செய்கின்றது, மதீனாவுக்கு செல்கின்றார்கள். மதீனாவுக்கு போனோம் என்று சொன்னால் மக்காவாசிகளுக்கு அந்த ஒரு தண்ணீர் செட் ஆகல, அந்த சுவை இல்ல. மக்காவில் சம்சம் தண்ணீர் குடித்து பழகிய அந்த மக்கள் முஹாஜிர்கள் மதீனாவுக்கு போனோம்னா அந்த தண்ணீர் சரியா வரல. ஒரே ஒரு கிணறு இருக்கின்றது, ஒரே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்தினுடைய தண்ணீர் தான் சுவையாக இருக்கின்றது, ஓரளவுக்கு தாகம் தருகின்றது. அந்த கிணறு யாருடைய கிணறு என்று சொன்னால் ஒரு யூதனுடைய கிணறு.
மக்கள்லாம் அங்க வந்து தண்ணி எடுக்கிறாங்க, அதிகமான விலை கொடுத்து அந்த தண்ணீர் வாங்க வேண்டிய ஒரு சூழல். வசதி உள்ளவர்கள் அந்த தண்ணீரை வாங்கி விடுவார்கள் காசு கொடுத்து. வசதி இல்லாதவர்கள் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இது போன்ற கிணறு இருக்கின்றது, ஒரு யூதனுடைய கிணறு, நாங்கள் அதிகமாக விலை கொடுத்து அந்த இடத்துல தண்ணியை வாங்குறோம். வசதி உள்ளவர்கள் வாங்கி விடுகிறார், வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுகிறார், சிரமப்படுகிறார்கள், தாகம் எங்களுக்கு தனியவில்லை என்று சொன்னவனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுதான் செய்கிறார். இந்த கடத்தை யார் வாங்குவது? யாரால் வாங்கி கொடுங்கள், அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அதிகமான விலை கொடுத்து அந்த யூதர்களிடத்தில் கடத்தை வாங்கி மக்களுக்கு கொடுக்கிறார்கள். யோசிச்சார்களா? தனக்காக வேண்டி இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி இல்லை, அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாருமே அனுபவிக்க வேண்டும், இந்த கூலி எனக்கு மறுமையில் கிடைக்கும், விரைந்து செய்தார்கள், யோசிக்காமல் செய்தார்கள். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான், யோசிக்காமல் முடிச்சவர்தான். அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பிறரிடத்தில் சில மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆலோசனை கேட்டாலும் அந்த இடத்துல முடிஞ்சது. முதல்ல வந்து 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்கணும் முடிவு பண்ண வீட்டுல போய் கேட்டோம்னா முடிஞ்சு. என்ன சொல்லுவாங்க வீட்டுல, மனைவி இதே கொடுங்க, திருப்பி கொடுங்க, கடைசி நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்றாங்க. முடிஞ்சா அவருக்கு கடமை, சக்காத்து கடமை இருக்கிறது, 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அதை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு ஒரு நாளுக்கு. இதை வந்து நம்ம ஆலோசனையா கேட்டோம்னா அந்த இடத்துல முடிஞ்சு. கேட்கக்கூடாது, எடுத்து தூக்கி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலகட்டத்திலே பல நபி தோழர்கள் சொன்ன மாற்றங்கள் பொருளாதாரத்தை தூக்கி கொடுத்து விட்டார்கள். நம்ம பார்க்கிறோம். அது அபூ தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அபூ தஹ்தா, அவர் வந்து ஒரு தோட்டத்தையே வாங்கி ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். ஒரு தோட்டத்தையே முழுசா வாங்கி ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார், ஃப்ரீயா கொடுக்கிறார். அது ஒரு பெரிய வீர ஒரு சம்பவம். அவர் சொல்லிட்டாரு, கம்மின் தாக்கத்தில் சென்னா, அபூ தஹ்தா இருக்கின்றாரே அவர் பல சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொஞ்சம் கூட அவர்கள் யோசிக்கவில்லை. தோட்டத்தையும் கொடுத்து மனைவி மக்கள்லாம் வந்து காலி பண்ணிட்டு போறாரு. மனைவி வந்து சொல்றாரு, அதாவது நம்ம தோட்டத்தை கொடுத்தாச்சு. மனைவி கேட்கிறாங்க, என்ன விலைக்கு கொடுத்தாங்க? இல்ல மறுமையில சொர்க்கம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கத்துக்கு நான் உத்தரவாதம் என்று சொன்னார்கள். மனைவி சொல்கிறார், நீங்கள் செஞ்ச வியாபாரத்திலே இதுதான் உண்மையான ஒரு வியாபாரம். இதனால் நீங்கள் தானியங்களையும் கனிகளையும் பழங்களையும் கொண்டு வருவீர்கள், பொருள் காசுகளையும் கொண்டு வருவீர்கள். இன்றைக்குதான் நீங்கள் சொர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இதைத்தான் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம் துமீனூன பில்லாஹி வ ரசூலிஹி வ துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுஸிக்கும். நம்பிக்கை கொண்டவர்களே, துன்புறுத்தும் வேதனையிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லட்டுமா அப்படின்னு அல்லாஹ் சொல்லினான். அதாவது துன்புறும் வறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரு அமலை சொல்லி தரட்டுமா என்றுதான் கேட்க வேண்டும். அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னு சொன்னா, அதாவது வியாபாரத்தை அவங்க சொல்லி தரட்டுமா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அஸாபின் அலீம். நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்கு ஒரு வியாபாரத்தை நான் சொல்லி தரட்டுமா. அல்லாஹ்வுடைய பாதையிலே பொருளாலும் உயிராலும் யார் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நரக நெருப்பிலிருந்து காக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அவன் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது இருந்தால்தான் பல்வேறு நன்மைகளை பெற முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும், பல்வேறு நன்மைகளை செய்து பல்வேறு உயர்ந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் இதுபோல ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுகிறார். பொருளாதாரம் பெற்றவர்கள், செல்வந்தர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு விரைவாக வர வேண்டும், தாமதிக்க கூடாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பொருளாதாரம் பெற்றவர்கள் எல்லாம் விரைவாக அல்லாஹ்வுடைய பாதையிலே பல்வேறு நன்மைகளை செய்து மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதை நமக்காக அல்லாஹ் إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات